ஈரானில் இருக்கும் 31 மாகாணங்களில் கிட்டத்தட்ட எல்லா மாகாணங்களிலும் இன்று கிளர்ச்சி வெடித்துள்ளது. 100 நகரங்கள், பெரிய நகரங்கள், சிறிய நகரங்கள், உதாரணத்துக்கு தெஹரான், தப்ரீஸ், ஷிராஸ், மஷாத், கோம், இது போன்ற பல நகரங்களில் இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் வெறும் அரசியல் சார்ந்த பிரச்சனையாக இல்லாமல், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையாக இல்லாமல், கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்கிறது. வெனிசுலா மீது படையெடுத்தாலோ இல்லை ஈரான் மீது இது மாதிரி வர்த்தக போரை அமெரிக்கா நிகழ்த்தினாலோ அமெரிக்காவின் குறி எதன் மீது இருக்கிறது என்றால் எண்ணெய் வர்த்தகத்தின் மீது. இஸ்லாமிக் ரெவல்யூஷனை பார்க்காத, கிளர்ச்சியை பார்க்காத ஒரு தலைமுறை, ஈரான் ஈராக் வாரை பார்க்காத தலைமுறை இன்று இருக்கும் தலைமுறை. 2000க்கு பிற்பாடு பிறந்த குழந்தைகள் யாருக்குமே என்ன நடந்தது என்று தெரியாது. அதையெல்லாம் அவர்கள் சிந்தித்து கூட பார்க்க மாட்டார்கள். இந்த தலைமுறை இன்டர்நெட் ஜெனரேஷன். இந்த தெம்பும் திராணியும் தன்னைத்தானே உலகத்தின் அரசன் என்று பறைசாற்றிக் கொள்ளும் திரு ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறி. ஜெஃப்ரி சேச்சர் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு பொருளாதார நிபுணர், அமெரிக்க பொருளாதார நிபுணர், அவரே சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் இஸ் பிஹேவிங் லைக் அ மேட் எம்பரர் அப்படின்னு. ட்ரம்ப் என்ன செய்கிற தாந்தோணித்தனமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். புட்டின் என்னை பார்த்து பயந்து விட்டார் என்பது, மோடி என்னிடம் கெஞ்சினார் என்று சொல்லுவது, அவரது எம்பிக்களே கூட அவருக்கு எதிராக தான் சார் திரும்பி இருக்காங்க. அவர் ஏன்னா ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஈரான்ல அந்த நாட்டில் பணவீக்கம், பொருளாதார மந்தம் போன்ற விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் கண்டித்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. இதனால ஒரு 3000 பேர் சிறைக்குள்ள அடைச்சிருக்காங்க. ஒரு 500 பேர் கிட்ட இறந்திருக்காங்க. படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. அங்க என்னதான் சார் நடக்குது? ஏன் இந்த ஒரு பதற்ற நிலை? அரசுக்கு எதிரான கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஒரு ரியால் அதாவது ஒரு டாலர் 14 லட்சம் ஈரானியன் ரியால். அப்போ ரூபாயின் மதிப்பு எவ்வளோ, அவர்களின் நாட்டின் ரூபாயின் மதிப்பு எவ்வளவு குறைந்து இருக்கிறது என்று அது நமக்கு புரிகிறது. அன்றாட தேவைக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்க கூட மக்களிடம் பணம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் மறந்துடக்கூடாது, வெனிசுலா மீது படையெடுத்தாலோ இல்லை ஈரான் மீது இது மாதிரி வர்த்தக போரை அமெரிக்கா நிகழ்த்தினாலோ அமெரிக்காவின் குறி எதன் மீது இருக்கிறது என்றால் எண்ணெய் வர்த்தகத்தின் மீது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், சைனா எந்த நாடுகளிடமிருந்து அதிகமாக எண்ணெய் வாங்கிறதோ அந்த நாடுகளை குறிவைக்கிறார்கள். அமெரிக்கா ஒண்ணு. அடுத்து உள்நாட்டு பிரச்சனை. நான் சொன்னது போல விலைவாசி உயர்வு, 50% விலைவாசி உயர்வு இருக்கிறது. ரெண்டாவது, அங்கே அடுத்த தலைமுறை, அதாவது ஈரானியன் ரெவல்யூஷன் நடந்த ரெவல்யூஷன், இஸ்லாமிக் ரெவல்யூஷனை பார்க்காத, கிளர்ச்சியை பார்க்காத ஒரு தலைமுறை, ஈரான் ஈராக் வாரை பார்க்காத தலைமுறை இன்று இருக்கும் தலைமுறை. 2000க்கு பிற்பாடு பிறந்த குழந்தைகள் யாருக்குமே என்ன நடந்தது என்று தெரியாது. அதையெல்லாம் அவர்கள் சிந்தித்து கூட பார்க்க மாட்டார்கள். இந்த தலைமுறை இன்டர்நெட் ஜெனரேஷன், ஜென் ஜி என்று அழைக்கப்படும் ஜெனரேஷன். 60 மணி நேரமாக இன்டர்நெட் அங்கே முடக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஜெனரேஷனுக்கு 2022 ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அமினின்னு சொல்லிக்கூடிய ஒரு கல்லூரி செல்லும் ஒரு மாணவி, மெஹாஸ் அமினி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹிஜாப் அணியவில்லை என்று அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அதற்கு எதிராக போராட்டம் வெடித்தது. அப்பொழுதும் 100கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு முன்னாடி 2017 டிசம்பர் வாக்கில் ஒரு பெரிய போராட்டம் வெடித்தது, இதே பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக. அப்பொழுதும் பல 100கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரை ஐஆர்ஜிசி, ரிப்பப்ளிகன் கார்டு அவர்கள் இருக்கும் வரை அவர்களின் இஸ்லாமிய, அதாவது ஷியா இஸ்லாமிக் கிளரிக்ஸ் இருக்காங்கல்ல, அயத்துல்லா கவுன்சில், இமாம்ஸ் சொல்லலாம், கிளரிக்ஸ், அவங்க கிளரிக்ஸ்ன்னு சொல்லலாம், கிளரிக்ஸ் பாடி, அயத்துல்லாக்கள் இருக்கும் வரை அவர்களின் இது கூட்டமைப்பு, அதாவது அவங்க தலைமை இதுல உட்கார்ந்துருக்கிற கிராண்ட் கவுன்சில் இருக்கிற வரைக்கும், தொழில் சங்கங்கள் பலமாக இருக்கும் வரைக்கும், அது அரசாங்கத்துக்கு பின் புலமாக இருக்கும் வரைக்கும், இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால், ஒன்றாக இருந்தால்
அங்கே இருக்கும் அரசை அகற்றுவது மிக கடினம். மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்களா என்று கேட்டால் இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகளாக அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். திடீர்னு இந்த கிளர்ச்சி வந்திருக்கே, அது என்ன சார்? பின்னாடி யார் இருக்கா? ட்ரம்ப் இருப்பதாகவும் சொல்லப்படுது ஒரு காரணம். ஆமாம், செய்திகள் பரப்பப்பட்டன. ஒரு குழு இருக்கிறது, முஜாஹிதீன் கிலாக் அப்படின்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தது. ஆனால் அமெரிக்கா சிஐஏ அதன் மீது இருந்த தடையை திரும்ப பெற்றுக்கொண்டது பிற்பாடு அந்த அமைப்பு இன்று வெளிப்படையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பு மூலம் பல விஷயங்கள் ஈரானுக்குள் புகுத்தப்படுகின்றன. அது இல்லாமல் பாகிஸ்தான் மூலமாக ஜெய்ஷே ஆதில் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு ஈரான் பக்கம் இருக்கும் பலூச்சிஸ்தான், சிஸ்தான் என்று அழைப்பார்கள் அதை, அங்கே ஈரான் படைகளுக்கு அச்சுறுத்தல் கொடுத்த வண்ணம் இருக்கிறது. ஈரானில் இருக்கும் 31 மாகாணங்களில் கிட்டத்தட்ட எல்லா மாகாணங்களிலும் இன்று கிளர்ச்சி வெடித்துள்ளது. 100 நகரங்கள், பெரிய நகரங்கள், சிறிய நகரங்கள், உதாரணத்துக்கு தெஹரான், தப்ரீஸ், ஷிராஸ், மஷாத், கோம், இது போன்ற பல நகரங்களில் இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் வெறும் அரசியல் சார்ந்த பிரச்சனையாக இல்லாமல், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையாக இல்லாமல், கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்கிறது. இன்று இருக்கும் தலைமுறைக்கும் பழைய தலைமுறைக்கும் ஏற்பட்டுள்ள உரசல், அதற்கு இன்றைய காரணம், அதாவது இமிடியேட் காஸ் அப்படின்வாங்க. இப்போ இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிப்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் விலைவாசி உயர்வு. 50% இன்ஃப்ளேஷன். அங்க ஈரானால் விதித்திருக்கிற பொருளாதார தடையால் அவர்கள் நிறைய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. சைனாவிடம் மட்டும்தான் அவர்கள் வர்த்தகம் செய்ய முடிகிறது. அதை விட்டால் ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்ய முடிகிறது. பல நாடுகளிடம் ஈரான் எண்ணெய் விற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏன் சார்? ஏனென்றால் அங்கிருக்கும் அரசானது அதன் மீது வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ், குறிப்பிட்டு அமெரிக்காவே தடைகள் விதித்துள்ளது. இன்னும் சொல்ல போனா ஈரான் தேவையற்ற போர்களில் மூக்கை நுழைத்தது இந்த தலைமுறை ஏற்றவாறு இல்லை. உதாரணத்துக்கு ஹமாஸுக்கு புகலிடம் கொடுத்தது, தஞ்சம் கொடுத்தது. ஹமாஸ் தலைவரே அங்கே கொல்லப்பட்டார், மறந்துடக்கூடாது நீங்க. அதனால இதெல்லாம் நடந்த வண்ணம் இருப்பதால் தேவையற்ற போர்களில் நுழைந்து அவர்களுக்கு நண்பர்களாக இருந்த மற்ற ஷியா இஸ்லாமிய நாடுகளில் இருந்த ஆட்சிகளையும் பறிகொடுத்தது ஈரான். சிரியா, லெபனான், யமன், இவங்கெல்லாம் ஷியா கிரசன்ட், அவர்களெல்லாம் பறிகொடுத்தது. இன்று ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்னாடி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று இஸ்ரேல் மீது அவர்கள் கக்கிய வன்மத்தின் காரணமாக, இஸ்ரேல் அவர்கள் மீது கொண்ட வன்மத்தின் காரணமாக ஒருத்தர் மீது ஒருத்தர் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தி கொண்டார்கள், ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில். அதன் பிற்பாடு ஈரான் யுரேனியம் சுத்திகரித்து வருகிறது. அவர்கள் அணுகுண்டு செய்வது, அந்த அணுகுண்டு சோதனை செய்வதற்கு, ஒரு அணுகுண்டை உற்பத்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார்கள் என்ற தருவாயில் அமெரிக்கா மிட்நைட் ஹேமர் என்ற ஒரு ஆபரேஷனை நடத்தி அவர்களின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. நனாட்ஸ் பிளான்ட் மேல கூட, யுரேனியம் என்ரிச்மெண்ட் பிளான்ட் நனாட்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்தது. ஆனால் அந்த யுரேனியமானது அங்கிருந்து அகற்றப்பட்டதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை இன்று முழு அளவிலான ஒரு குண்டை அவர்கள் உற்பத்தி செய்யாவிட்டிலும் அவர்களிடம் யுரேனியம் இருக்கு. அவர்களால் டர்ட்டி பாம் என்ற ஒரு பாம்பை செய்ய முடியும். இது யார் கையிலும் செல்ல முடியும். இதனால் அமெரிக்க படைகள் அங்கே தரையிறங்கி ஒரு ஆபரேஷன் செய்வதற்கு அவர்கள் வேகம் இருக்காது, தேவையும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பெஹ்ரைனில் அவர்களின் 5th ஃப்ளீட் இருக்கிறது, அமெரிக்காவின் 5th ஃப்ளீட். அவர்களே நேரடியாக ஈரானில் நுழைவதற்கு யோசிப்பார்கள். அதற்கு காரணம், எந்தெந்த நாடுகளிடமெல்லாம் அணு ஆயுதம் இருக்கிறதோ அந்த நாட்டை அமெரிக்கா தாக்குவதற்கு ஒரு முறை இல்லை, பல முறை சிந்திக்கும். அது எந்த நாடாக, அமெரிக்கா மட்டுமல்ல, எந்த நாடாக இருக்கட்டும், எல்லா நாடுகளும் சிந்திக்கும். அதற்கு விதிவிலக்கு என்ற ஒரு நாடு இன்று இருந்தால் அது இந்தியா மட்டும்தான். என்னிடம் அணுகுண்டு இருக்கிறது, என்னிடம் அணுகுண்டு இருக்கிறது, என்னிடம் அணுகுண்டு இருக்கிறது என்று பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருந்த பாகிஸ்தானை இருக்கட்டும் பார்க்கலாம் என்று அடித்தோம். இந்த தைரியமும் தெம்பும் திராணியும் இங்கிருக்கும் தலைவருக்கு, அரசுக்கு, இராணுவத்திற்கு, விமானப்படைக்கு, கப்பல் படைக்கு இருக்கிறது.
இந்த தெம்பும் திராணியும் தன்னைத்தானே உலகத்தின் அரசன் என்று பறைசாற்றிக் கொள்ளும் திரு ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறி. ஜெஃப்ரி சேச்சர் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு பொருளாதார நிபுணர், அமெரிக்க பொருளாதார நிபுணர், அவரே சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் இஸ் பிஹேவிங் லைக் அ மேட் எம்பரர் அப்படின்னு இருக்கு. ட்ரம்ப் என்ன செய்கிற தாந்தோணித்தனமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். புட்டின் என்னை பார்த்து பயந்து விட்டார் என்பது, மோடி என்னிடம் கெஞ்சினார் என்று சொல்லுவது, அவரது எம்பிக்களே கூட அவருக்கு எதிராக தான் சார் திரும்பி இருக்காங்க. அவர் ஏன்னா இப்போ அமெரிக்கா பாராளுமன்றத்தில் இப்போது இடைத்தேர்தல் வரப்போகிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் ட்ரம்ப் வந்து அவர் இஷ்டத்துக்கு புது பெண்ல புது டாரிஃப் ஆர்டர் போட்டார் பாருங்க. கிறுக்கி இந்தியாவுக்கு கூட இப்போ 500% போட போறதா சொல்லி, அதுக்கு காரணம் அது வேற காரணம் இருக்கிறது, அது நான் சொல்றேன். இது மாதிரி கிறுக்கி போட்ட ஆர்டரை வந்து ஒரே கிறுக்கல் மூலமாக சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி செய்யலாம். ஓகே, நீங்க இது மாதிரி டாரிஃப் போட்டதே தவறு, இதற்கு அதிகாரமும் அங்கீகாரமும் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கிறது, அமெரிக்க செனேட்டுக்கும் காங்கிரஸுக்கு தான் இருக்கிறது, உங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டால் ட்ரம்பின் அதிகாரம் முடக்கப்படும். அதனால்தான் அவர்களின் செனேட்டர்களை, அவர் கட்சி செனேட்டர்களை என்ன சொல்கிறார், கிரீன்லாந்து மீது படையெடுக்க நேரிட்டால் அமெரிக்க ராணுவ தளபதிகளே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ட்ரம்பின் கட்டளையை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். இப்போ டோட்டலா அதிகாரம் ஃபுல்லா போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு அதிபரா மட்டும்தான் இருக்காரு. யாரு? ட்ரம்ப். அவர்தான் வெனிசுவேலாக்கு நான் தான் அதிபர் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறாரு. எந்த நாட்டு அதிகாரம் எல்லாம் அதான் சார் இப்போ வந்துருச்சு இல்ல, இப்போ இடைத்தேர்தலுக்கு அப்புறம் எந்த நாட்டின் சட்டப்படி? வெனிசுவேலாவின் அரசியல் சாசன சட்டப்படியா இல்ல அமெரிக்காவின் அரசியல் சாசன சட்டப்படியா அவர் வெனிசுவேலாவின் ஜனாதிபதி ஆனாரா என்று எனக்கு புரியல. அவரின் பேச்சில் ஒரு பிதற்றல் இருக்கிறது. இன்னொரு விதத்தில் பார்த்தால் அவர் பேச்சில் ஒரு தானெனும் அகந்தை, ஒரு ஆணவம் தெரிகிறது. அவர் பேச்சில் ஒரு என்ன சொல்றது, குருட்டு தைரியம் இருக்கிறது, தன்னிச்சையாக செயல்படும் தன்மை இருக்கிறது. அதையோட முக்கியமான விஷயம், அவர் சுற்றி இருக்கும் ஆசாமிகள் அவருக்கு உண்மையை எடுத்து கூறவில்லை என்று தெரிகிறது. ஓகே, அவர் இப்படி இருக்க அவர் சொல்றாரு, ஈரான் அந்த போராட்டக்காரர்களுக்கு வந்து வெளிப்படையாகவே நான் உதவி செய்வேன் அப்படின்ற போலாம் சொல்லியிருக்காரு. எதன் அடிப்படையில் சொல்றாரு அவரு? கிளர்ச்சி அதிகமாகட்டும். உதாரணத்துக்கு அலி கமேனி வந்து ரஷ்யாவுக்கு ஓடிவிடுவாருன்ட்டு இவங்களே ஒரு பொய்யை பரப்புனாங்க. அதனாலதான் இன்டர்நெட் அங்க முடக்குனாங்க. அங்க வந்து மக்கள் போராட்டம் அதிகமாகும். ஏன்னா இன்டர்நெட் லிங்க் மூலமாக அங்க இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கு முயற்சிகள் நடந்தன. இதை அமெரிக்கா அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கு. சார், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய முன்னாள் பட்டத்து இளவரசரும் இவருடைய கமேனியோடைய பதவிக்காலம் வந்து இழக்க நேரிடும் அப்படின்ற போல ரெசா என்பவர் சொல்லியிருக்காரு. எப்படி அதை வந்து நான் வந்து ஐ டோன்ட் டேக் ஹிம் சீரியஸ்லி ஃபார் ஒன் ரீசன். அவர் கிட்டத்தட்ட இஸ்ரேலின் கைப்பாவையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஓகே, இதற்கெல்லாம் ஒருவேளை இவர் தான் காரணமா இருக்குமோ சார்? யார்? இந்த போராட்டம் நடப்பதற்கு எல்லாமே பின்னணியில் இருப்பது அவராக. இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து உள்ள வந்து ஒரு அதுக்கென்று தேவையில்லாமல், அதுக்கென்று ஒரு கட்டாயம் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெடித்திருக்க மாட்டார். அங்க நிஜமாவே அடிப்படையாவே ஈரானோட பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு. அதுக்கு நீங்க கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க, பிரிக்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு? பிரிக்ஸ்ல வந்து பண பரிவர்த்தனை என்பது அந்தந்த நாட்டு கரன்சிலேயே நடக்கட்டும், டாலரை நம் சற்றே பக்கத்தில் வைக்கலாம். இந்தியா வந்து ரஷ்யாவிடம் வாங்கினால் ருப்பியில் வாங்கும். ரஷ்யா இந்தியாவிடம் வாங்கினால் ரூபிளில் வாங்கும். சைனா ரஷ்யாவிடம் வாங்கினால் யுவானில் வாங்கும். ரஷ்யா சைனாவிடம் வாங்கினால் ரூபிளில் வாங்கும். அதே போல் பல நாடுகள் இதற்கு நாட்டம் காட்டுகின்றன, இது போன்ற பரிவர்த்தனைக்கு. இந்த பரிவர்த்தனை அதிகமாக ஆக ஆக என்ன ஆகும் என்றால் டாலர் மீது அழுத்தம் வளரும். ஏனால் டாலரை உபயோகிக்கும் நாடுகள் கம்மியாக மாறும். டாலரை உபயோகிக்கும் நாடுகள் கம்மியாக மாறினால் அச்சடித்த டாலரை என்ன செய்வது? ஓகே, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அமெரிக்காவில் தான் டோட்டலா போயிடும். ஒன்று. ரெண்டாவது, கடந்த 5 நாட்களாக பங்கு சந்தை வந்து இந்திய பங்கு சந்தை கீழே நோக்கி சென்று கொண்டிருந்ததுன்றாங்க. நேத்தின் தகவல் படி இந்தியா வந்து $50 பில்லியன் அளவுக்கு டாலர் பாண்ட்ஸை வித்திருக்காங்க, டாலரை வித்திருக்காங்க, சந்தையில வித்திருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்தியா, டர்க்கி, முதலில் சைனா, 2வது ரஷ்யா, 3வது டர்க்கி, 4வது இந்தியா, இவர்கள் தங்கத்தை வாங்குகிறார்கள் அதிக அளவு.
அதனால்தான் இன்று தங்கம் விலை சவரன் ஒன்று 1 லட்சம் ரூபாய் தாண்டி விட்டது. கரெக்டா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு வெள்ளியின் விலை 250 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. ஒரு கிராம். ஆமா, 1 கிலோ 2 லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்ற போல சொல்றாங்க. ஒரு கிராம் வெள்ளியே வந்து 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருச்சு. அதாவது வெள்ளி. ஆமா. அடுத்து காப்பரின் விலையும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எதன் அறிகுறி என்றால், டாலர் தவிர்த்து மெட்டல்ல வந்து அதிகம் விலை ஏறுதுன்னா அப்ப டாலரோட தேவை கம்மியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை ட்ரம்ப் விரும்பவில்லை. அதற்காகத்தான் அவர் எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சிறிய சிறிய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு பிரச்சனைகளாக பெரிய போர்களாக மாற்றிய வண்ணம் உள்ளார். அவர் குறிப்பிட்டு சைனாவை குறிவைக்கிறார். சைனா நமக்கு ஈக்குவலா வந்து வளருதே, அவருடைய பொருளாதாரத்தை. அடுத்து இந்தியாவை வந்து பொருளாதார தடை என்ற பேரில் கிட்டத்தட்ட இந்த டாரிஃப், அந்த வர்த்தக தடை என்ற பேரில், வர்த்தக அழுத்தம் என்ற பேரில் அவர் வந்து இந்தியாவை குறிவைக்கிறார். அமெரிக்காவின் மொத்த இந்த வர்த்தக பேச்சு வார்த்தையானதை 3 விஷயங்கள் மீது அந்த கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஓகே. 1 ஸ்பீடு, வந்தேன் உட்கார்ந்தேன் பேசினேன் முடிஞ்சிருச்சு, ஓகே நீ டீல் ஒத்துக்கிட்டேன், நான் ஒத்துக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. 2வது ப்ரெஷர், நீ ஒத்துக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா, அது நடக்கும் இது நடக்கும் அது நடக்கும், ஊட்டுறது மிரட்டுறது, அதனால தான் ஃபோன் எடுக்கல. 3வது என்னடான்னா ஈகோ, நான் பெரிய ஆள், என்கிட்ட தான் நீ வரணும், நான் உங்ககிட்ட வர மாட்டேன். இந்த 3 டாக்டிக்ஸை வச்சுட்டு எல்லா நாடுகள்கிட்டையும் நீங்க வந்து டீல் பேச முடியாது. ஓகே. குறிப்பிட்டு இந்தியா போன்ற நாடு, அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நாடுகளிடம் இது மாதிரி டீலிங் பேசினா ஒர்க் அவுட் ஆகாது. அதிகமா சந்தைப்படுத்துற நாடு இந்தியா. சந்தை, உலகத்தின் மிகப்பெரிய சந்தை இந்தியா. இங்க உன் பொருளை விற்கணும்னா நீ வந்து என்ன மிரட்டக்கூடாது. இங்க இருந்து ஆப்பிள் போனுங்க இங்க இருந்து போதுனா உன்னோட நாட்டிலேயே உன்னோட போனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணாம என் நாட்டுல வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதை காட்டுது? பிரதமர் வந்து ஒரு போன் காலை கூட அவர் எடுக்கல. ஏன் எடுக்கலன்றாங்கன்னா இது மாதிரி வாய்க்கு வந்ததை வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அவாய்ட் பண்ணார். அதுக்கு ஹவார்ட் லுட்னிக் அவங்களோட காமர்ஸ் செக்ரட்டரி என்ன சொன்னாரு, கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையை முடிந்து விட்டது, மோடி ஒரு கால் ட்ரம்புக்கு செய்திருந்தால் அதே நீ பப்ளிக் கிட்ட சொல்ற. ஒரு ராஜாங்க ரீதியிலான எடுக்கக்கூடிய முடிவுகளை பொதுமக்களிடையே பேசுவது என்பது, அதுவும் லின்சே கிரஹாம்னு சொல்லிட்டு இன்னும் ரிப்பப்ளிக்கன் செனேட்டர் என்ன சொன்னாரு, இந்தியாவோட தூதர், அதாவது அமெரிக்க தூதரை நான் சந்திச்சப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நாங்க ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை குறைத்துக் கொள்கிறோம். அது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ன்னு நான் சொல்லட்டா? நவம்பர் மாதத்துல ஒரு நாள் ஒன்றுக்கு 1.7 மில்லியன் பேரல் அளவுக்கு வாங்கி கொண்டிருந்தோம் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் இருந்து. அதே டிசம்பரில் புட்டின் வந்த போது ஒரு நாள் ஒன்றுக்கு 1.5 மில்லியன் பேரல்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு டிசம்பர் மாதம் முழுவதும் வாங்கி இருக்கிறோம். எப்படி நாம் எண்ணெயை வாங்குவதை குறைத்துக் கொண்டு இருக்கிறோம்? எதை வைத்து, எந்த தரவை வைத்து இவர்கள் பேசுகிறார்கள்? இந்தியா பயந்து விட்டது. மே கமின் என்று பிரதமர் கேட்டார். இவர் என்ன ஸ்கூல் பிரின்சிபல், அவர் என்ன ஸ்டூடெண்டா? ஸோ ட்ரம்ப் இஸ் லிவிங் இன் அ ஃபூல்ஸ் பேரடைஸ். ஸோ அவரின் கற்பனைக்கு எதெல்லாம் எட்டுகிறதோ அதெல்லாம் அவர் பேசுகிறார். இது எவ்வளவு தூரம், அதாவது இன்டர்நேஷனல் டிப்ளமசியில் இது போன்ற வார்த்தைகளும் இது போன்ற வார்த்தை ஜாலமும் பலன் அடிக்காது. அதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. நன்றி ஜெயந்த்.